மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த துரை வைகோ தன் முடிவை திரும்ப பெற்றார். பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்ற நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் உருவான சுமூக உடன்பாட்டுக்கு பின் இணைந்து பணியாற்றுவதாக துரை வைகோவும் மல்லை சத்யாவும் அறிவித்துள்ளனர். கூட்டத்தில் என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கட்சியை சிதைக்கிற வேலைகள் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட பயணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்கிட்ட புதுசா கேள்விகளை போட்டு வார்த்தை வாங்க முடியாது. உள்ளம் திறந்து பேசினார்கள். சகோதரர் மல்லை சத்யா அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு மீண்டும் பிறந்து வந்தது போல ஒரு உணர்வு. நீண்ட இழுபறியில் இருந்த உட்கட்சி பூசலுக்கு மதிமுக ஒரு வழியாக தீர்வு கண்டுள்ளது. மதிமுகவில் துரை வைகோவை இணைத்தது முதலே மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. அதிலும் குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையே மோதல் நிலவியது. துரை வைகோவின் ஆதரவாளர்களுக்கு மதிமுகவில் முக்கிய பொறுப்பு என கட்சியில் அவரின் கை ஓங்கியதே இருவருக்குமான இணக்கமற்ற சூழலுக்கு காரணம் என்று கூறப்பட்டது. ஒரு கட்டத்தில் மல்லை சத்யாவை மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று துரை வைகோவின் ஆதரவாளர்கள் பல மாவட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றினர். விவகாரத்தின் தீவிரத்தன்மையை அறிந்து அதில் தலையிட்ட வைகோ கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெறும் வரை எத்தகைய தீர்மானத்தையும் நிறைவேற்றக்கூடாது என்று எச்சரித்தார். இந்த நிலையில்தான் கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அதிரடியாக அறிவித்தார். அறிக்கை ஒன்றை வெளியிட்ட துரை வைகோ அதில் மல்லை சத்யா பேரை குறிப்பிடாமல் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டார். ஆனால் அதற்கு பதிலளிக்காமல் மல்லை சத்யா மௌனம் காத்தார். இந்த சூழலில் சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. நிர்வாக குழு கூட்டத்தில் 40 மாவட்ட செயலாளர்கள் துரை வைகோவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனையடுத்து மதிமுக நிர்வாகிகள் மல்லை சத்யா மற்றும் துரை வைகோவுடன் சுமூக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் இருவருக்கும் இடையே சுமூக உடன்பாடு ஏற்பட்டது. மேலும் பழைய சம்பவங்களை மறந்து கட்சி பணிகளை தொடர பொதுச் செயலாளர் வைகோ இருவரையும் அறிவுறுத்தினார். மல்லை சத்யா வருத்தம் தெரிவித்ததை அடுத்து இருவரையும் கட்டியணைக்க வைத்த வைகோ சமாதானப்படுத்தினார். இதனையடுத்து ராஜினாமா முடிவை துரை வைகோ திரும்ப பெற்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கரம் குலுக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற சமிக்கையை அதன் மூலமாக வந்திருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ தந்தை போன்ற மல்லை சத்யாவின் அரசியல் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றார். சகோதரர் மல்லை சத்யா பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகள் பொறுத்த நாம கொண்டு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும் போது எல்லாம் முடிவுல கடைசி என்னன்னா சில அது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இனிமே இந்த இயக்கத்துக்கோ தலைவருக்கோ எனக்கு உறுதுணையா பக்கபலமா இருக்கிறாரு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மை செயலராக தொடருவேன். மல்லை சத்யா மற்றும் துரை வைகோவின் இடையிலான பிரச்சனைகள் முடிந்ததை குறிக்கும் விதமாக இருவரின் கைகளையும் பற்றி இணைத்தார். 2 கைகளையும் இணைத்து வைப்பவன் வைகோ. துரை வைகோவுக்கு உறுதுணையாக இருப்பேன் என வைகோவுக்கு உறுதியளித்ததாக மல்லை சத்யா நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு மீண்டும் பிறந்து வந்தது போல ஒரு உணர்வு. தலைவருடன் நான் என்றைக்கும் இருப்பதை போல் நம்முடைய முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை தலைவரிடம் சொல்லியிருந்தார். மகிழ்ச்சியால் விடைபெற்றிருக்கோம். நாங்கள் பாசப்பிணைப்பில் இருவரும் கட்டி அணைத்து கைகளை குளிக்கொண்டு விடைபெற்றோம். நீண்ட இழுபறிக்கு பிறகு துரை வைகோ மல்லை சத்யா முட்டல் மோதல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. 2 கைகளையும் இணைத்து வைப்பவன் வைகோ.